வந்த சபையோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்தோம் ஐயா. மாமந்திருக்கு சபையோர்க்கெல்லாம் பேரும் சரண செய்தோம். பாடுகின்ற பாடலியே பாடல் கூச்சம் இருந்திட்டால் கூறுகின்ற வசனத்தில் ஒரு குச்சம் கூரை இருந்திட்டால் உன்னை சொல்லும் வார்த்தைகள் பின்னை நாங்கள் சொல்லிட்டால் பின்னை சொல்லும் வார்த்தைகள் பின்னை நாங்கள் சொல்லிட்டால் பெற்றெடுத்த பிள்ளை போல் பெற்றெடுத்த பிள்ளை போல் பிள்ளை பொறுக்க வேணும் ஐயோ. அப்படி கலியுகம் எல்லாம் பெயர் படைத்த பேரும் புகழும் படைத்த கல்லூரணி எனும் மாநகரத்திலே கல்லூரணி என்ற மாநகர பட்டணத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 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 அம்மா முப்படாதி அம்மா திருவாசலிலே. ஆமா அதாவது தத்தா என்னம்மா இங்க அம்மா முப்படாதி அம்மா மட்டும் அல்ல, வேற யாரெல்லாம் இருக்கா? இருக்கக்கூடிய காத்தவராலயம் தயாகவட்டம் மாரியம்மா இருக்கங்குடி மாதிரி ஈராத்துக்காரி அப்படி தயாகவட்டம் மாரியம்மா மாரியம்மாளும் ஹரிராமா சிவராமா அயோத்தியாண்டராமா சீதா பிராட்டியோடு லட்சுமண பெருமாளோடு அனுமண்டன் சுவாமியோடு பிரம்ம பீடத்திலே பிறந்தாலயம் தயாகவட்ட பேச்சியம்மா சுடர் ஒளியிலே பிறந்தாரையும் மாயாண்டி மாசுடலை. அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் அதாவது ஊர்ல என்னதான் பெரியவங்க சின்னவங்க தாத்தா பாட்டின்னு இருந்துட்டாலும் ஊருக்குன்னு சொன்னா முக்கியமான ஆள் யாரு தெரியுமா? அதுதான் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்கள். சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களை பாருங்களேன். சரி, அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அடுத்தபடியாக மைக் செட்ட பத்தியலா தத்தா எப்படி இருக்கு பத்தியலா? ஒரு சொல்லு சொல்ல 3 சொல்லு சொல்லுத. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளி செய்ய உலகமெங்கும் பரப்பக்கூடிய மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம ஊர் பாய்ஸ் நம்ம ஊர் பாய்ஸ்னு சொன்னாலே தெரியாத ஆளு கிடையாது. அப்படி நம்ம ஒரு பாய்ஸ் அவர்களுக்கும் நம்ம வெள்ளிசை உலகமெங்கும் பரப்பக்கூடிய நம்ம ஒரு பாய்ஸ் நம்ம ஒரு பாய்ஸ்னு சொன்னா சொன்னாலே போதுமே. நம்ம ஒரு பாய்ஸ்னு சொன்னா தத்தா அதருமை தெரியாத ஆளே கிடையாது. அப்படி நம்ம ஒரு பாய்ஸ் சேனல் அவர்களுக்கும் அடுத்தபடியாக அதாவது தத்தா எல்லாரையும் சொல்லியாச்சு. எங்களை 2 வார்த்தை சொல்லணும்ல, நம்மளே 4 வார்த்தை சொல்லணும்ல. சொன்னா தானே தெரியும், தெரியணும்ல. அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருக்க கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள். சொல்லுவார்கள் அம்மா. நானும் ஒரு சிறு குழந்தை, சின்ன குழந்தை. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறோ உங்கள் முன்னே பாடப் போகிறோம். பாடுகின்ற பாடலிலே சொல் குற்றம் பொருள் குற்றம் அடிதாளங்களில் குற்றங்குறை இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதே போல எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அதாவது தத்தா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதலில் பாடக்கூடிய திருக்கதை யாருக்கு தெரியுமா? ஐயனாருக்கு தான் பாடணும். சாஸ்தா பறக்கணும்ல. அப்படி பொன் சாஸ்தா வந்து பிறந்தா அம்மா முப்படாதி அம்மா வருவா, மாரி அம்மா வருவா, மாயாண்டி மாசுடல வருவார். அதனாலே அரிய பெரிய ஆலயத்திலே ஐயனாருடைய திருக்கதையை பாடறிக்கிறோம். அப்படி இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் குளிர்கிறார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்திலே கைலாச
ஆண்டவனர் சிவபெரும் அம்பிகைய பார்வதி மூத்த பிள்ளை விநாயகர் பகவான் பாக்கும் கொள்கிறே இளைய மகைய வியல்முறை பக்கம் கொள்கிறே வள்ளியோடு தேவானையும் சுவாமி தேவரிசையுடன் ஐயா கொள்கிறார் சுவாமி வள்ளியோடு தேவானே வரிசையோடு கொள்கிறேன் நாரதேரும் நந்திதியுடனே கொள்கிறேன் மூணி சட்டமோ கும்ப மாமூனி கும்ப மாமூனி அழகுடனே கொள்கிறேன் மூணு சட்டமோனி கும்ப மாமூனி அழகுடனே கொள்கிறேன் கடல் நதி மானு லட்சுமி சுடனே கொள்கிறேன் பிரம்மலோக பட்டனே சதுர்மோகன் சரஸ்வதி சந்தோஷமாய் கொள்கிறேன் தாமரலோக பட்டன தாமரலோக பட்டன இந்திரனோ இந்திரா அப்படி ஆதிவெள்ளியினும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள் நாரதர் நந்தி தேவன் அட்டமோனி சட்டமோனி அழகுக்கும்ப மாமணியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள் பார்க்கடல் அன்னதிலே பச்சமாலும் லட்சுமியும் பௌசரனை கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது தெரியுமா நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு உடம்புல பொழியும் நாடு தேண்டல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு அங்கே இருவாச்சி மலரும் நாடு மஞ்சள் விளையும் நாடு வசியம் மலரும் நாடு மலரேந்து விளையாடு துகளது விரித்தார் வீலம் மரம்புவார் தூங்கி இருக்கும் நாடு அந்த அகிலம் எல்லாம் பெயர்வாடை அகிலம் எல்லாம் பெயர்வாடை ஆதிவாதால உலகத்தில்
நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழ நாடு கோடமழை ஒளியும் நாடு ஒளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு ஆமாம்மா இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் எந்த நாடு அதுதான் அகில உலகமெல்லாம் வேறுபடைத்த ஆதி பாதாள உலகம் அப்படி பாதாள உலகத்திலே என்னம்மா அரக்கர் உலகத்தின் வேந்தனாக ரிஷிமுகா வண்ணனும் வெத்தக்கண்ணி பெண்குடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகின்றார்கள் அப்படி ஆடோடு சொத்து சுகத்தோடு ஆண்டு வரும் காலத்திலே இரண்டு பேர்களுக்கும் மனம் முடிந்த நாள் முதலாய் என்னம்மா ஒரு மன வருத்தமானது இருக்கிறது என்ன வருத்தம் இரண்டு பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்லமானதே இல்லை குழந்தை இல்ல என்னது இல்ல குழந்தை பிள்ளை இல்ல அதான் தாத்தா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போமே நீங்க கணக்கு எப்படி படிச்சிருக்கேன்னு இப்ப தெரிஞ்சிடும் சொல்லுங்களேன் அதான் தாத்தா இந்த 12க்கு சைவர் உண்டா கிடையாதா 12க்கு சைவர் கிடையாதும்மா கிடையாதோ நான் உண்டுன்னு சொல்லுதேன் இல்லம்மா அப்படியா 12 கிடையாது சைவர் எப்படி நீங்க எப்படிமா சொல்றீங்க அதான் தாத்தா இந்த 12க்கு முன்னாடி போட்டா சைவர் போட்டா சைவர் போட்டாலும் 12 தானே சைவர் 1 2 வருமோ சைவர் 1 2னா அப்ப 12 தான் சைவர் 12 தானே சைவர் 12 அப்ப 12க்கு சைவர் உண்டா கிடையாது உண்டு இப்போ உண்டு அண்ணா சொன்னா சரிதானே அப்படியா அதே போலவே இரண்டு பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்லும் அப்படி ரிஷிமுகவனிடத்துல பெண்குடியானவா பிள்ளை இல்லா கவலையதை எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா மன்னவனே மதிப்புடைய மன்னவன் என் கணவுடைய சீமாடிருந்து என்ன செய்ய மாடிருந்து என்ன செய்ய சொத்திருந்து என்ன செய்ய நம்ம சொத்திருந்து என்ன செய்ய நம்ம சுகம் இருந்து யாரு செய்ய ராஜமனுடைய வார்த்தையால் பிள்ளையில்ல கவலையால் பெருமவேள தோணுதை முதலையில்ல கவலையால் மனவருத்தம் தோணுதை எனக்கு 12 வருடகாலம் 12 வருடகாலம் ஒரு பல செல்வம் இல்லையா அரக்கர் குலத்தின் வேந்தராக ரிஷிமுகா வண்ணனுக்கும் ரத்தக்கண்ணை பெண்குடியானவளுக்கும் பிள்ளை இல்லா கவலையது பெருங்கவலையாக இருக்கிறது மதலையில்லா கவலையது மன வருத்தமானது தோணுகிறது அப்படி 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவனுடைய அருளாலே அழகான நான் குழந்தை வந்து பிறந்தது ஆம்பளை பிள்ளை கிடைச்சுன்னு சொன்னா என்ன ஏ அப்பா சந்தோஷத்தை பாத்தியானா அப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கு அப்பா ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த நேரத்துல என்ன பண்ணதானோ அம்மா எப்படி பண்ணதானோ என்ன பண்ண போறானோ அப்படின்னு திக்குங்க பயமா தானே இருக்கு ஐயா என்ன செய்ய போறான் என்ன பண்ண போறான் தெரியல 125 சிசி பைக்கை ஓட்டிட்டு போறான் 150 சிசி பைக்கை ஓட்டிட்டு போறானே பைக்கில போற மாதிரியா போறான் அவன் போனாலும் போறான் பக்கத்துல போற தட்டிட்டு போறானே ரேஸ் கார்ல போற மாதிரி போறான் ஆமா அவனுக்கும் இடைஞ்சல் முன்னால போறவனுக்கும் இடைஞ்சல் பின்னால போறவனுக்கும் இடைஞ்சல் எல்லாத்துக்குமே அவன் போறதுனால எல்லாத்துக்கும் இடைஞ்சல் தான் ஆம்பளை பிள்ளையால அவளை இடைஞ்சல் இருக்குல்ல என்ன செய்ய அதே போலவே அதுக்குதான் எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்ல 3 பொட்ட பிள்ளை ஆமா யோகக்காரர்
ஆமா ஆம்பளை பிள்ளை இல்ல இவருக்கு. மூணாவது பொண்ணு புவனா. அப்படி 2 பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக ஆண்டவனுடைய அருளாலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அதாவது தத்தா பிள்ளை பிறந்துன்னு சொன்னா பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும். பிள்ளைக்கு பேர் வைக்கணும்ல. பிள்ளைக்கு பேர் கொடுத்தாதான் கூப்பிட முடியும். பிள்ளை பேர் சொல்லி கூப்பிட முடியும். மத்தவங்க சொல்லி பேர் சொல்லி கூப்பிட முடியும். அப்ப பிறந்தது ஒரு ஆண் குழந்தைக்கு வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் வல்லம்மை 24 பிறந்ததினாலே வல்லவன் என்றும் அரக்கன் குலத்திலே பிறந்ததினாலே அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று வேறாமத்தை கொடுத்தார்கள். அப்படி வல்லரக்க பாலகனை அந்த பாதாள உலகத்திலே எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா? அங்கே ஆதி நல்ல பாதாள ரிஷிமுகவண்ணனும் கண்ணி பெண்கொடி வல்லரக்க பாலகன் ஒரு மேடையும் எப்பொழுது ஒரு வண்ணம் ஒரு மேடையும் ஒரு வண்ணமும் வளரும் பேரை சந்திரம் வரம் வல்லரைக்கு ஒரு வயது 2 வயது 3 வயது 3 நல்ல வயதணில முடியிறக்கி காது குத்தி 4 நல்ல வயதணில நடந்து ஓடி விளையாடும் 5 நல்ல வயதும் 5 நல்ல வயதும் ஆபரணங்கள் சுடுவார். வல்லரக்க பாலகனை ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணை வெண்குடியானவளும் 4 ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரம் பள்ளியில் எடுத்து வருகிறார்கள். அப்படி எடுத்த ஒரு காலத்திலே அரக்கனுக்கு 1 வயசாச்சு, 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, 4 வயசாச்சு, 5 வயசாச்சு, 5 வயசு முடிச்சு 6 வயசு பிறக்க போதுன்னு சொன்னா என்னம்மா பிள்ளைகளை கொண்டு எங்க சேர்க்கணும் தத்தா? ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும். பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டும். அதாவது தத்தா ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது அறிவு வளர்னு சொன்னா பிள்ளைகளை பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும். அதுக்குதான் சொல்லுவாங்க தத்தா 5 விளையாது 50 ஒருபோதும் விளையாது சொல்லுவாங்கல்ல. ஆமா அதே போலவே வல்லரக்க பாலகனை பாடகசாலையிலே சேர்க்கும் பொழுது வல்லரக்க ராட்சதன் எப்படி படித்திருக்கிறான் தெரியுமா? 6 நல்ல வயதனில அரசுவடிதான் படித்தான் 7 நல்ல வயதனில அங்க அரசுவடிதான் படித்தான் வயதுக்குள்ள இலக்கண 3 படித்தான் 10 நல்ல வயதுக்குள்ள பலகளையும் தான் படித்தான் வல்லரக்க ராட்சதனானவன் 6 வயது நிலை அரசுவடி தான் படித்தான் 7 வயது நிலை என்சுவடி தான் படித்தான் 8 வயதுக்குள்ள இலக்கணமும் தான் படித்து 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் தான் படித்தான். அப்ப வல்லரக்க ராட்சதனானவன்
10 வயதுக்குள்ளே விலகலையும் தன்முடைத்து வல்லரக்கோ பாலகனுக்கோ வயசு 21 வயசு ஆச்சு. ஆமா மலமலன்னு வயசு 21 ஆயிடுது. 21 வயசுன்னு சொன்னா தாத்தா என்னம்மா கால் கட்டு போடக்கூடிய வயசு. கால் கட்டுனா காலை கட்டி போட வேண்டியதானம்மா. காலை கட்டுனா அந்த காலகட்டல தாத்தா என்னம்மா கால் கட்டுனா 21 வயசுன்னு சொன்னா திருமணம் முடிக்கக்கூடிய வயசு. கல்யாணம் முடிக்கக்கூடிய பொறுப்பு வந்துருச்சு பையனுக்கு. கல்யாணத்தை முடிச்சிட்டாம்னு சொன்னா என்ன செய்வா 8 மணிக்கு மேல அவன் கால் வீட்டை விட்டு வெளியில போவான். 8 மணிக்கு மேல வெளியில போக மாட்டான், வெளியில போக விட மாட்டான். அதுக்கு பேர் தான் கால் கட்டு. அதான் கால் கட்டு. அப்ப ரிஷிமுகாமன்னன் வெத்தக்கண்ணை வெண்குடியானவளும் வல்லரக்க பாலகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி பவள கண்ணி என்று பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்ப ரிஷிமுகா மன்னன் மனதுக்குள்ள நினைத்தார், மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு, இனி நாட்டு பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்லி ரிஷிமுகா மன்னன் வெத்தக்கண்ணை வெண்குடியானவளும் குலகுருவின் இடத்திலே குதூகலமாக வந்தார்கள். ஐயா குலகுருவே, இது யாரு தெரியுமா? இது யாரு தெரியுமா? இதுதான் என் மகன் வல்லரக்கே. என் மகன் வல்லரனுக்கோ பட்டம் சூட்ட வேணும், பட்டாபிஷேகம் நடத்த வேணும் ஐயா அப்படி என்று சொல்லும் பொழுது குலகுருவானவர் வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்தில் அமர வைத்து செங்கோலத்துக்கு கையிலே கொடுத்தார். செங்கோலானது விளைகிறது. மகுடத்துக்கு தலையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறுக்குள்ள விழுந்தது. உடனே பார்த்தார் குலகுரு, ஐயா ரிஷிமுகா, உந்தன் மகன் அரக்கனுக்கு செங்கோலத்துக்கு கையில் எடுக்கும் செங்கோலானது விளைகிறது. மகுடத்துக்கு தலையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறி விழுகிறது. ஐயா ரிஷிமுகா, உன்னுடைய மகன் வல்லரக்கன் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே ஆதி பாதாள உலகமானது பிழைக்கும், இல்லை என்று சொன்னால் அடியோடு அழிந்துவிடும் என்று சொன்னார். அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் பாதாள உலகத்தில் ஆண்டு வரும் காலத்திலே ஒரு நாளைய தினத்திலே அரண்மனையில் வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்க்க கஜானா பெட்டில 50 பைசா கூட இல்ல, 10 பைசா இல்லன்னு சொன்னா மனுஷனுக்கு என்ன வரத்து வரும்? ஒரு மதியம் டீ குடிக்க முடியுமா? ஒரு வடை எடுத்து சாப்பிட முடியுமா? 30 ரூபா வேண்டிய இருக்குல்ல. அப்ப வல்லரக்க ராட்சதனானவன் கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். கஜானா பெட்டி காலியாக இருந்தது. உடனே பார்த்தான் வல்லரக்கன், இனி நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி இந்த வல்லரக்க ராட்சதன் எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? அது நல்ல பாதாளத்து, அது நல்ல பாதாள வல்லரக்க ராட்சதன் ஆட்டுவேரி மாட்டுவேரி ஆட்டுவேரி மாட்டுவேரி அளவில்லாத வரிகள் போட்டு மாட்டுவேரி மாட்டுவேரி அளவில்லாத வரிகள் போட்டு ஒரு கோணம் தண்ணீர் ஒரு பானம் தீர்வை போட்டு யாரை கீரை விற்றவை யாரை பானம் தீர்வை போட்டு முருங்கக்காய் விற்றவையார் முக்கால் பானம் தீர்வை போட்டு வரிகள் போட்டு ஆண்டுவார்.